தன் மகள் கையில் 2 ஆப்பிள்கள் வைத்திருந்ததை பார்த்த தாய் அவளிடம், மகளே, உன்னிடம் 2 ஆப்பிள்கள் உள்ளன அல்லவா? அதனால் அவற்றில் ஏதாவது ஒன்றை எனக்கு தர முடியுமா என்று கேட்டாள். சிறுமி தன் தாயை ஒரு வினாடி பார்த்தாள். பின்னர் அவள் தனது வலக்கையில் இருந்த ஆப்பிளை ஒரு கடி கடித்தாள். வலக்கையில் உள்ள ஆப்பிளை கடித்து விட்டாள். இடக்கையில் உள்ள ஆப்பிளை எப்படியும் அவள் எனக்கு தருவாள் என்று தாய் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவள் இடக்கையில் உள்ள ஆப்பிளையும் கடித்தாள். இதனால் தாய்க்கு பெருத்த ஏமாற்றமாக போய்விட்டது. ஏன் மகள் இப்படி தன்னலத்தோடு இருக்கின்றாளே என்று தாய் மகளை நினைத்து உள்ளுக்குள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கையில், மகள் தனது வலக்கையில் இருந்த ஆப்பிளை தாயிடம் நீட்டி, அம்மா, என்னிடம் உள்ள ஆப்பிளை விடவும் இந்த ஆப்பிள் சுவையாக இருக்கின்றது, அதனால் இதை சாப்பிடுங்கள் என்றாள். இதை கேட்டதும் தாய் மகளை பற்றி தவறாக நினைத்து விட்டேனே என மிகவும் வருத்தப்பட்டார். ஆம், மனிதர்களாகிய நாம் பல நேரங்களில் இந்த நிகழ்வில் வரும் தாயை போன்று அடுத்தவரை தவறாக தீர்ப்பிடுகின்றோம். இந்நிலையில் இயேசு இன்றைய நற்செய்தியில், நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கின்றீர்கள் என்கின்றார். யூதர்கள் கொண்டாடிய கூடார பெருவிழாவில் இயேசுவுக்கும் பரிசேயர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுகின்றது. அதில் பரிசேயர்கள் இயேசுவை பற்றி முழுமையாக அறியாமல் பேசுகின்ற போதுதான் அவர் அவர்களிடம், நீங்கள் உலக போக்கின்படி தீர்ப்பு அளிக்கின்றீர்கள் என்கின்றார். பரிசேயர்கள் உட்பட நாம் அனைவரும் உலக போக்கின்படியே தீர்ப்பு அளிக்கின்றோம். இதற்கு சான்றாக இருப்பதுதான் இன்றைய முதல் வாசகம். முதல் வாசகத்தில் 2 முதியவர்களின் பொய்ச் சான்றை கேட்டு அது உண்மை என நம்பி இஸ்ரேல் மக்கள் கூட்டம் சூசன்னாவிற்கு சாவு தீர்ப்பிடுகிறது. அப்போது அங்கு வந்த தானியேல் 2 முதியவர்களையும் தனித்தனியாக விசாரித்து அவர்கள் சூசன்னாவிற்கு எதிராக சொன்னதெல்லாம் பொய் என நிரூபித்து அவர்கள் இருவரையும் மக்களின் கையில் ஒப்புவிக்கின்றார். மக்கள் அவரை கொன்று போடுகின்றார்கள். ஆண்டோர் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு வாழ்ந்த சூசன்னாவின் வாழ்வில் நடந்த இந்த நிகழ்வு மனிதர்கள் எப்படி உலகப் போக்கின்படி தீர்ப்பு அளிக்கின்றார்கள் என்பதை தெளிவாக உணர்த்துகின்றது. ஆண்டவர் இயேசுவுக்கு தீர்ப்பளிக்கும்